everyone, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். இதுக்கு தேவை க்ளூ கன் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். நீங்க வந்து YouTubeல நிறைய வீடியோ பார்த்திருக்கலாம் அல்லது Facebookலயோ அல்லது Instagramலயோ கூட நீங்க இந்த கிராஃப்ட்டை நீங்க பார்த்திருக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அத வந்து நான் ட்ரை பண்ண போறேன் இன்னைக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு 3 கப்ல Black கலர் பெயிண்ட் அடிச்சு நான் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லை வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். இல்லைனா இதுக்கு பதிலாக மணல் கூட நிரப்பிக்கலாம். இல்லை கிளே இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக இருக்கிற கிளே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நிரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேன் காற்றுலலாம் இது வந்து விழுகாமல் இருக்கும். இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் தர்மாக்கோல் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பேப்பர் கப்புக்குள்ளக்க நான் வச்சுக்கிறேன். இதை வச்சதுக்கப்புறம் இதுலேயுமே இந்த தர்மாக்கோல்லையுமே நான் வந்து Black கலர் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மெரூன் கலரோ அல்லது ப்ரௌன் கலரோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கப்புக்கும் அவுட் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கப்புக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு அவுட் சைடில் ஃபுல்லாகவே நீங்கள் பேப்பர் ஒட்டிக்கோங்க. கலர் பேப்பரோ அல்லது ஃபோம் ஷீட்டோ கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். உள்ளகையுமே வந்துட்டு நீங்கள் தர்மாக்கோல் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக திக்காக இருக்கிற மாதிரியான பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்குள்ளக்க வச்சுட்டு நீங்கள் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடுங்க. தர்மாக்கோல் ஷீட் இல்லைன்னா அதை செய்யலாம் நீங்கள். இப்போ நான் வந்துட்டு Black கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் காயறதுக்காக நம்ம விட்டுறலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு ஸ்கீவுட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரியான மூங்கில் குச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ப்ரூம் ஸ்டிக் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக்கில் இருக்கிற அந்த குச்சி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த குச்சியும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்ட்ரா மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராவை வந்து நீங்கள் இது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேம்பூ ஸ்டிக்கை நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் ஷேப்புக்கு நான் இப்படி தரையிலேயே போட்டு விட்டுக்கிறேன். தரையில் இந்த மாதிரி போட்டு விட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சில்வர் பிளேட்டோ அல்லது கிளாஸ் பிளேட்டோ இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை செராமிக் பிளேட் இருந்துச்சுனாலும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவும் தின்னான ஒரு லைன் மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அதுக்கு மேலேயே 2 தடவையாவது நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். லீஃபுமே நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் லீஃப் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஷேப்பில் வந்து லீஃப் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்புக்கு இந்த லீஃப் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த க்ளூ நம்ம அப்ளை பண்ணும்போது 2 தடவை அல்லது 3 தடவை இந்த மாதிரி அதுக்கு மேலே போட்டு விடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் போட்டுட்டு மெல்லிசான ஒரு கோடுகள் மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதை எடுக்கும்போதும் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே கிவ்அவே வின்னர்ஸ்க்காக நம்ம வாங்கியிருந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த க்ளூ கன்னையும் நான் அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வாங்கின அதே க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக கலர் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் இதுக்கு பெயிண்ட் பண்ணணுன்னே அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக அதையே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டை முடிச்சிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான லீஃப் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரல அப்படின்னா நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை எடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை மார்க்கரோட அந்த மார்க் வந்து அழியாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி அதை அழிச்சிங்கன்னா அது போயிடும். இப்போ நான் வந்து இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் சைடில் இதை திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால இது எப்போவுமே பிரிஞ்சு வராது, நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நான் வந்து இன்னுமே சில இலைகள் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறேன். அது வந்து வேறு டிசைனில் இருக்க மாதிரி நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த லீஃப் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடிப்பக்கத்துலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வால் டெக்கராக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் கப்பெல்லாம் தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லீஃப் மட்டும் செஞ்சுட்டு அதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியோ அல்லது ஹேங் பண்ணியோ வைக்கலாம். இதை டேபிள் மேலேயோ அல்லது ஷோகேஸ்லேயோ அல்லது டிவி ஸ்டாண்டுக்கு மேலேயோ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேப்பர் கப் மாதிரி நம்ம வந்து செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்துட்டு நான் இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கோடு கோடாக தான் போட்டு விட்டுருந்தேன். இப்போ இதில் வந்து நான் போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். போஸ்டர் கலர் எடுத்துகிட்டு கோல்டன் கலர் போஸ்டர் கலர் இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வந்துட்டு ஃபெவிக்ரில் பிராண்டில் மெட்டாலிக் பெயிண்ட் கிடைக்கும். இல்லைனா பேர்ல் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம சில்வர் கலரோ அல்லது காப்பர் கலரோ இந்த மாதிரியான கலர்களை கொடுத்தா கூட இது வந்து ரொம்பவே அழகாக தான் இருக்கும். நான் வந்து போஸ்டர் கலர் கோல்டன் கலர் எடுத்து இதுக்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பெயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன். அதுவே வந்து நல்ல ஷைனிங்காக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதுவே வந்து ஃபெவிக்ரில் பிராண்டில், அதுக்கப்புறம் வந்து கேமல் பிராண்ட்லலாம் வந்துட்டு மெட்டாலிக் பெயிண்ட், அதுக்கப்புறம் பேர்ல் கலர் இப்படி கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேர்ல் கலர் பிடிக்கும் அப்படின்னாலோ அல்லது மெட்டாலிக் பெயிண்ட் பிடிக்கும்னாலோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியானது. பார்க்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறதுக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கப், அதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளக்க வந்துட்டு நான் இப்போ ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த லீஃப் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பேம்பூ ஸ்டிக்குக்குமே பிளாக் கலர் பெயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கிராஃப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revasarts0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிவ் அவே ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாகவே இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு மார்னிங் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க இப்போ சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம்.